நான் உங்களுக்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்க படம் ரொம்ப ஒரு அற்புதமான படம். நான் இந்த படத்தை முழுசா பார்த்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்க இந்த படத்தோட இன்ட்ரோடக்ஷனையே பேசுறேன். இது ஒரு 10 வயசு குட்டி பையனை பத்தின கதை. ரொம்பவே எமோஷனலா நம்மள நிறைய இடத்துல அழ வைக்கும், யோசிக்க வைக்கும். எப்பா அந்த படத்துல நடிச்சிருக்கானே அந்த பையன், அவன் ரொம்ப தாறுமாறா நடிச்சிருப்பான். படத்தோட பேரு ஒண்டர். 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். படத்தை முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே போற போக்குல மறக்காம ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் இந்த மாதிரியான அற்புதமான படம் இன்னும் நிறைய பேரை சென்றடையும். சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு ஒரு 10 வயசு குட்டி பையனை தாங்க காட்டுவாங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம அழகான குட்டி ஹீரோவை பத்தி சொல்லணும்னா, இவனும் மத்த பசங்க மாதிரி தான் ரொம்ப ஆக்டிவா துருதுருன்னு இருப்பான். அம்மா அப்பா அக்கான்னு ஒரு சின்ன குடும்பம் இவனோடது. இவனுக்கு சயின்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனா நம்ம ஹீரோ சயின்ஸ்ல ஒரு புலி. அப்புறம் இந்த ஹாலோவின் பார்ட்டி எல்லாம் நடக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு போறதுன்னா அவனுக்கு ரொம்ப இஷ்டம். இந்த சின்ன வயசுலயே அவனுக்கு ஒரு விண்வெளி வீரனாகணும்ன்ற ஆசை கூட இருக்கு. இப்படி இவன் வாழ்க்கையில ரொம்ப ஜாலியா இருந்தா கூட, இவன் வீட்ல இருந்தாலும் சரி வெளியில போய் விளையாண்டாலும் சரி, எப்பவுமே அவனோட தலையில ஒரு ஸ்பேஸ் ஹெல்மெட்டை மாட்டியே தான் இருப்பான். அது ஒரு பொம்மை ஹெல்மெட் தான் இருந்தாலும் இவனோட முகத்தை இவன் வெளியில யாருக்கும் காட்டவே மாட்டான். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இவன் பாக்குறதுக்கு மத்த பசங்க மாதிரி நார்மலா இருந்தா கூட இவனோட பிறப்பு சாதாரணம் கிடையாது. அப்போ இவன் பிறந்த அந்த சீனை நமக்கு காட்டுவாங்க. இவனோட அம்மா வயித்த வழியில ரொம்ப துடிச்சிட்டு இருப்பாங்க. குழந்தை கொஞ்ச நேரத்துல வெளியில வரப்போகுது. டெலிவரி பாக்குறதுக்காக ஒரு டாக்டர் வேற ஆர்வமா நின்னுட்டு இருக்காரு. சொல்ல போனா அவருக்கு முதல் டெலிவரி இதுதானாமா. அதை கேட்டதும் அம்மாவுக்கு ஷாக்கு. ஆனா இவங்க அப்பா இருக்காரே, அவர் இந்த பதட்டத்துல கூட வீடியோ கேமராவை ரெடியா வச்சிருப்பாரு. நம்ம ஹீரோ பிறக்கிற அந்த முதல் மொமெண்ட்டை கேப்சர் பண்ணணும்ன்றதுக்காக. இந்த கலவரத்துக்கு நடுவுல ஒரு வழியா நம்ம ஹீரோவும் வெளியில வந்துட்ட அம்மாவோட வயித்துக்குள்ள இருந்து. ஆனா அவனை பார்த்த எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. அவன் பிறந்த அந்த நொடியே ஒரு நர்ஸ் அவனை தூக்கிக்கிட்டு எமர்ஜென்சி வார்டுக்கு ஒரு பக்கம் ஓடுவாங்க. பின்னாடியே பதட்டப்பட்ட அப்பாவும் ஓடுவாரு. ஏன்னா நம்ம ஹீரோ பிறக்கும் போது சில குறைபாடுகளோட பிறந்த ஒரு குழந்தை. அவன் அப்படி குறைபாடோட பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் அவனை மத்த பசங்க மாதிரி நார்மலா மாத்துறதுக்காக டாக்டர்ஸ் மொத்தமா 27 ஆபரேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க பண்ண அந்த ஆபரேஷன்ஸ்னாலதான் அவனால பார்க்க முடியுது, பேச முடியுது, கேட்க முடியுது. ஆனாலும் டாக்டர்ஸ் அவனை மத்த பசங்க மாதிரி நார்மலா மாத்திட்டாங்களான்னு கேட்டா அதுக்கு நோன்னு தான் சொல்லணும். நான் இப்போ உங்களுக்கு சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ தான் வாய்ஸ் ஓவர்ல நம்ம கிட்ட சொல்லுவான். அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதான் இவன் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான். அவங்களுக்குள்ள சண்டை நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஹீரோ இப்ப ஸ்கூலுக்கு போகணுமா வேணாமன்றதுதான். ஏன்னா அம்மா தான் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அவனுக்கு வீட்லயே வச்சு பாடம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அவனுக்கு 10 வயசு ஆயிடுச்சு இல்லையா, அவனை 5th கிரேடுக்கு அனுப்பணும். அதனால அவன் மத்த பசங்களோட ஸ்கூல்ல போய் படிக்கட்டும்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அப்பாவோ இவனுக்கு இருக்க குறைபாட்டுனால வேண்டாம், ஸ்கூலுக்கு போனா அவன் கஷ்டப்படுவான், மத்த பசங்களாம் அவனை புள்ளி பண்ண கூட வாய்ப்பு இருக்கு, வேண்டவே வேண்டான்னு அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இத ஒளிஞ்சிருந்து பார்த்த நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு தெரியாம நேரா அவனோட ரூமுக்கு போவான். அப்பவும் நமக்கு சில விஷயங்களை சொல்றான். நான் மத்த பசங்க மாதிரி நார்மல் கிடையாது. ஏன்னா நான் ஒரு கிரவுண்ட்ல போய் நின்றா கூட எல்லாரும் என்ன வெறிச்சு பாப்பாங்க. சில பேர் பயந்து கூட ஓடுவாங்க. நானா ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போறேன்ற மாதிரி அவன் வாய்ஸ் ஓவர்ல சொல்லிக்கிட்டே அவன் தலையில மாட்டி இருக்க அந்த ஹெல்மெட்டை கலட்டுவான். அப்பதான் அவன் பேசினதோட அர்த்தம் என்னன்னு நமக்கு புரியும். இவனுக்கு பல ஆபரேஷன் பண்ணதுனால இவன் முகமே வித்தியாசமா இருக்கும் பாக்குறதுக்கு. அவனோட தோற்றம் இப்படி இருக்கிறதுனாலதான் அவன் முகத்தை மறைச்சு எப்பவுமே அந்த ஹெல்மெட்டை போட்டிருக்கான். இவனுக்கு ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குதான். ஆனாலும் அப்பா சொல்ற மாதிரி என் முகத்தை பார்த்தா மத்த பசங்களாம் என்ன நினைப்பாங்க, ஸ்கூல்ல எல்லாரும் என்னை எப்படி பாப்பாங்கன்னு அவனுக்குள்ள ஒரு அதீத தாழ்வு மனப்பான்மை இருக்கு. அதனாலே படிப்பு மேல ஆசை இருந்தா கூட அவனுக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பமே இல்ல. ஆனாலும் அம்மா ரொம்ப கம்பல் பண்ணி நம்ம ஹீரோவை மறுநாள் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அவனோட பிரின்சிபலும் இவனை பாப்பாரு. அவரு ரொம்ப நல்ல மனுஷன் போல இவன் கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாரு. அவரு ரொம்ப ஜாலியா இவன் கிட்ட பேச பேச இவனுக்குமே அந்த ஸ்கூல் மேல இருந்த பயம் பதட்டம் எல்லாம் போய் நார்மலா பேச ஆரம்பிச்சிருவான். அப்புறம் இவன் சேர போறான் இல்லையா அந்த 5th கிரேடு, அந்த கிளாஸ் ரூம்ல இருந்து ஒரு 3 பசங்களை அவர் வர சொல்லிருப்பாரு. எதுக்காகனா நம்ம ஹீரோவுக்கு அந்த ஸ்கூல் மொத்தத்தையும் சுத்தி காட்டுறதுக்காக. ஆனா அது தெரிஞ்சதும் இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஏன்னா இவனால மத்த சின்ன பசங்களை ஃபேஸ் பண்ணவே முடியல இப்போ. அப்போ இவன் மனசுக்குள்ளே நினைச்சுப்பான், என்னை விட பெரிய பசங்களா இருந்தா கூட ஓகே தான், ஆனா என்னோட கிளாஸ் பசங்களான்னு கொஞ்சம் இவனுக்குள்ள தடுமாற்றம் இருக்கும். அதுல பார்த்தா ஒரு பொண்ணு இருப்பா, 2 பசங்க இருப்பாங்க. நடுவுல ஒருத்தர் இருக்கானே, அவன் ஒரு பணக்கார வீட்டு பையன். அவன் நம்ம ஹீரோவை பார்த்ததும் ஒரு மாதிரி எரிச்சலோட தான் பாப்பான். அப்புறம் பக்கத்துல
பக்கத்துல இன்னொரு ஊதாபனியன் இருக்கானே, அவனுக்கு நம்ம ஹீரோவை பார்த்ததும், குறிப்பா அவன் முகத்தை பார்த்ததும் சிரிப்பு வந்துரும். ஆனாலும் சிரிக்க கூடாதுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கட்டுப்படுத்திக்கிறான். அப்புறம் 3 பேரும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு எல்லா இடத்துக்கும் போய் சுத்தி காட்டிட்டு இருப்பாங்க. அந்த பணக்கார பையன் தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவான். அதுவும் ஒரு கடுப்போடையும் எரிச்சலோடையும். சொல்லப்போனா நம்ம ஹீரோவை அவன் ரொம்ப மட்டமா தான் பார்ப்பான். அப்புறம் அடுத்ததா சயின்ஸ் லேபுக்கு கூட கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. நம்மாலதான் சயின்ஸ்ல புலியாச்சே, ஆனா அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால ஒரு டஸ்டரை கூட காட்டி இதெல்லாம் என்னன்னு உனக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி பாத்திருக்கேன்ற மாதிரி ரொம்பவே இன்சல்ட் பண்ணுவான் அந்த பணக்கார பையன். ஆனா கூட வந்த அந்த பொண்ணு இன்னொருத்தனும், டே அவன் தான் ஹோம் ஸ்கூல்ல படிச்சிருக்கான்ல 5 வருஷம், இது கூடவா அவனுக்கு தெரியாம இருக்க போதுன்னு கொஞ்சம் நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இவ்ளோ நடக்கும் போதும் நம்ம பையன் வாயவே திறக்கல, அமைதியா தான் வருவான். அதுக்கும் அந்த பணக்கார பையன் கேலி பண்ணுவான். அப்ப ஊதாபனியன், ப்ரோ ஏதாவது பேசு ப்ரோன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான். அவனும் பட்டும் படாம 2 வார்த்தை பேசுவான். அதுக்கும் கூட இந்த பணக்கார வீட்டு பையன் நம்ம பையனை மட்டம் தட்டி தான் சிரிப்பான். அதோட நிறுத்தாம, உன் முகத்துக்கு என்னாச்சு, நெருப்பு பட்டுருச்சா இல்ல ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான்னு அவன் முகத்தை பத்தி கேட்க ஆரம்பிச்சிருவான். ஆனா மத்த 2 பேரும் ரொம்ப கோவப்பட்டு அவன் கிட்ட கத்துவாங்க. ஒருத்தருக்கு குறை இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, அப்புறம் ஏன்டா வேணும்னே அதை கேட்டு கஷ்டப்படுத்துறன்ற மாதிரி பணக்கார வீட்டு பையன் கிட்ட சண்டைக்கெல்லாம் போவாங்க நம்ம ஹீரோவுக்காக. ஆனா இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ண நம்ம ஹீரோவும் அந்த பணக்கார பையன் அந்த லேபுக்குள்ள வரும்போது சயின்ஸ பத்தி என்னென்னமோ அள்ளி விட்டுருப்பான். அதுல ஒரு விஷயத்த தப்பா சொல்லிட்டான் போல. நம்மாலதான் சயின்ஸ்ல புலியாச்சே, உடனே அதை கரெக்ட் பண்ணி சொல்லவும் அவனுக்கு பெரிய நோஸ் கட்டா போயிடும் அந்த இடத்துல. அப்புறம் அங்க இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நைட் அப்பா கூட நம்ம ஹீரோ கிட்ட கேட்பாரு, ஸ்கூலுக்கு போனியே எப்படி இருந்தது, உனக்கு பிடிச்சிருக்கான்னு. ஒருவேளை உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுன்னு எவ்வளவோ கேட்டு பாப்பாரு நம்ம ஹீரோ கிட்ட. இப்ப கூட பையன் நோ சொல்ல மாட்டானான்னு அவருக்கு ஒரு சின்ன ஆசைதான். ஆனாலும் இவன் ஸ்கூலுக்கு போறேன் எனக்கு ஓகே தான்னு சொல்லிட்டான். இதுல அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், கூட அக்காவும் இருப்பா, அவளுக்கும் கூட ரொம்ப சந்தோஷம் தான். அப்புறம் மறுநாள் மொத்த குடும்பமும் நம்ம ஹீரோவை ஸ்கூல்ல விடுறதுக்காக கிளம்பி போவாங்க. அப்பவும் அவன் அந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு தான் போறான். ஆனா ஸ்கூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அப்பா அந்த ஹெல்மெட்டை கழட்டிட்டு, நீ இனிமே எல்லாரும் இந்த ஹெல்மெட் போடாம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், என்ன நடந்தாலும் சரி நாங்க எல்லாருமே உனக்கு துணையா இருப்போம்னு சொல்லி தான் அனுப்புவாரு. அவனுக்கு அந்த வார்த்தை ரொம்பவே ஆறுதலா இருக்கும். அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அம்மா அக்காக்கெல்லாம் பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புவான். அவன் ஸ்கூலுக்குள்ள போனதும் முதல் தடவையா இப்பதான் வெளியில அந்த ஹெல்மெட் இல்லாம அவன் நடந்தே வரான். எல்லாருமே அவனை வித்தியாசமா பாப்பாங்க. ரொம்ப அப்படியே கூட்டம் கூட்டமா சேர்ந்து வெறிச்சு பாப்பாங்க. அது இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். அப்ப மனசுக்குள்ள அவன் ஒரு விஷயத்த நினைச்சுப்பான். அவனோட அம்மா எப்பவுமே சொல்லுவாங்களாம், ஒரு இடத்துல உனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்தா உனக்கு பிடிச்ச மாதிரி அதை கற்பனை பண்ணிக்கோன்னு. ரொம்ப பாசிட்டிவான வேர்ட்ஸ் இல்லையா? இப்ப அவன் அதைத்தான் பண்ணுவான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சூழலை அப்படியே அவனோட மனசுக்குள்ள கற்பனை பண்ணிப்பான். அதை நமக்கும் காட்டுவாங்க. இவனுக்கு ஆஸ்ட்ரோனட் ஆகணும்னு ஆசை இல்லையா? அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இவன் நடந்து வர மாதிரியும் சுத்தி இருக்க எல்லாரும் கை தட்டி இவனை வரவேற்று இவனோட கிளாஸுக்குள்ள கூட்டிட்டு போற மாதிரியும் தான் நினைச்சுப்பான். அந்த ஞாபகத்திலேயே தான் கிளாஸுக்குள்ளயும் வருவான். வந்து ஒரு சீட்டை பார்த்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா சாரும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்ப வேணும்னே அந்த பணக்கார பையன் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோவை வம்பிழுத்துட்டே இருப்பான். அந்த கிளாஸ்ல கூட ஏடா கூடமா இவன் கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருப்பான். அப்போ நம்ம பையன் சின்னதா 4 முடிய மட்டும் ஒரு பின்னல் மாணி போட்டிருப்பான். அது அவனுக்கு பிடிக்கும் போல. அதை சுட்டி காட்டி கூட கொஞ்சம் இன்சல்ட் பண்ணி விட்டுருவான் கிளாஸ்ல. ஆனா இவன் எதுவும் பதில் பேசாம அமைதியா தான் இருப்பான். அப்புறம் எல்லாரும் லஞ்ச் சாப்பிடும் போது கூட இவன் தனியா தான் சாப்பிட்டுட்டு இருப்பான். இவன் கூட இன்னும் யாருமே ஒட்டல. ஆனா மத்த பசங்க எல்லாரும் கூட்டம் கூட்டமா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுல இந்த பணக்கார பையன் பாத்தீங்கன்னா அப்ப கூட இவன் கிட்ட வந்து, நீ சாப்பிடுறது ரொம்ப அசிங்கமா ஒரு மிருகம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிடுவான். எல்லாரும் அதை பார்த்து சிரிப்பாங்க. இவனுக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இவனால அதுக்கு அடுத்து சாப்பிட கூட முடியாது அந்த சாப்பாடை. அடுத்ததான் நெக்ஸ்ட் பீரியட் சயின்ஸ். நம்மால தான் சயின்ஸ்ல புலியே. மேடம் கேக்குற கொஸ்டினுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டே இருப்பான். இதுல அந்த பணக்கார பையனும் அவனோட கேங்கும் கொஞ்சம் ஆடித்தான் போயிடுறாங்க. அடுத்து இவனை வேணும்னே வச்சு செய்யணும்ன்றதுக்காக விளையாடும் போது இவன் மேல எல்லாரும் பாலை போட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. மொத்தமா எல்லாரும் இப்படி பண்ணும்போது இவனால தடுக்க கூட முடியாது. யாரும் இவனுக்காக வந்து ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஸ்கூல் விட்டு போகும்போது கூட அந்த பணக்கார பையன் இவனை புள்ளி பண்ணிட்டே இருப்பான். இதுல நம்ம ஹீரோ ரொம்பவே நொந்து போயிடுவான். அம்மா அவனை பிக்கப் பண்றதுக்காக நிப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட ஒழுங்கா கூட பேச மாட்டான். அப்புறம் வீட்டுக்கு போன உடனே வேக வேகமா சிசர் எடுத்து அவங்க கேலி பண்ணதுனால அந்த முடிய வெட்டவும் செஞ்சிருவான். இத பார்த்து அக்கா கூட ஏன்டா இப்படி பண்றேன்னு கேப்பா. ஆனா யார்கிட்டயும் எதையுமே சொல்ல மாட்டான். அன்னைக்கு நைட்டு எல்லாருமே சாப்பிடறதுக்காக உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா இவன் மட்டும் அந்த ஹெல்மெட்டை போட்டுட்டே உட்கார்ந்துருக்கான். அவனை பேச வைக்கணும்ன்றதுக்காக ஒவ்வொருத்தரும் அவங்களோட நாள் எப்படி இருந்ததுன்ற ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இவன் பெருசா எதையும் சொல்ல மாட்டான். ஃபோர்ஸ் பண்ணி கேட்டா கூட எரிச்சலா அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுவான். இவன் இப்படி நடந்துக்கிறதுலயே அவங்க எல்லாருக்கும் நல்லாவே புரியுது அவனுக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல ஏதோ ஒரு பெரிய மனக்கசப்பு நடந்திருக்குன்றது. அதனால மத்தவங்க எல்லாம் அமைதியா இருந்தாலும் அவன் ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா அம்மா மட்டும் போய் ஏன் இப்படி எந்திரிச்சு வந்தன அவன் கிட்ட அமைதியா கேட்பாங்க. அவன் ஹெல்மெட்டையும் கலட்ட சொல்லுவாங்க. ஆனா அவன் ரொம்ப அழுவான் அம்மா கிட்ட. ஏமா நான் இவ்வளவு அசிங்கமா இருக்கேன்னு
கேட்பான். யாரு சொன்னது நீ அசிங்கமா இருக்கேன்னு? அப்படிலாம் கிடையாதுன்னு அம்மா சமாதானப்படுத்துவாங்க. இல்லம்மா, நான் இவ்ளோ அசிங்கமா இருக்கிறதுனால யாருமே என்கிட்ட பழக மாட்றாங்க, பேச மாட்றாங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே அழுவான். அம்மாவும் அவனை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. இங்க பாரு, என் முகத்துல கூட எவ்வளவு தழும்பு இருக்கு, எவ்வளவு கோடெல்லாம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் முகம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் வயசாக வயசாக. அழகு ஒண்ணும் நிரந்தரம் இல்லைன்னு சொல்றாங்க. அழகு முகத்துல கிடையாதுடா, மனசுல தான் சொல்லி பாப்பாங்க. இல்லம்மா, நீங்க என்னோட அம்மா, அதனால இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குது, ஆனா மத்த யாருக்கும் என்னை எப்பயும் பிடிக்காதுன்னு ரொம்ப விரக்தியா பேசுவான். இத பார், கவலைப்படாத, இப்போ உன்னை எனக்கு பிடிக்கும், அதனால நீ என் கண்ணுக்கு அழகா தெரியறல்ல, அதே மாதிரி ஒரு நாளைக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும்டா, அப்ப நீயும் எல்லாரு கண்ணுக்கும் அழகா தெரிவேன்னு சமாதானப்படுத்துவாங்க. அப்புறம் அப்பாவும் வந்து அவரோட நாள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுவாரு. அப்புறம் எல்லாரும் மாறி மாறி பேசி ஒரு வழியா நம்ம ஹீரோவை சிரிக்கவும் வச்சிருவாங்க. அம்மா அப்பாவோட அரவணைப்புல அவனும் ஸ்கூல்ல நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் நார்மலாவும் மாறிடுவான். அப்புறம் அவனை தேத்துறதுக்காக அவனோட ரூம்லயே அம்மா அப்பா இருப்பாங்க. அப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்ம ஹீரோவோட அக்காவும் அவளோட ரூமுக்கு வருவா. தம்பி பழையபடி சிரிச்சதுல அவளுக்குமே சந்தோஷம்தான். அப்புறம் மறுநாள் காலையில மொத்தமா குடும்பமா தான் போய் நம்ம ஹீரோ ஸ்கூல்லையும் விட போவாங்க. அப்போ ஹீரோவோட அக்கா தான் அவனுக்கு தைரியம் சொல்லி அனுப்புவா. சொல்ல போனா நம்ம ஹீரோவோட அக்கா இருக்காளையா, அவன் 4 வயசா இருக்கும் போது நம்ம ஹீரோ பிறந்துட்டான். பிறந்ததுல இருந்து அவனுக்கு குறைபாடு இருக்கிறதுனால எக்கச்சக்கமா ஆபரேஷன் எல்லாம் பண்ணாங்கன்னு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அதுல இவ பாதி நாள கழிச்சது ஹாஸ்பிட்டல்ல தான். தம்பிய நல்லபடியா சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அவளோட ஹோம்ஒர்க்க கூட அவளே தான் சின்ன வயசுல இருந்து பண்ணிப்பா. எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்பா அம்மாவோட ஹெல்ப் அவ எதிர்பார்த்ததே இல்ல. அவங்க அப்பா அம்மா எப்பவுமே சொல்றதுண்டா, இவள மாதிரி ஒரு புரிஞ்சுக்கிற பிள்ளை இந்த உலகத்திலே இல்லைன்னு. அந்த அளவுக்கு சின்ன வயசுலயே ரொம்ப மெச்சூர்டான பொண்ணுதான். அவளும் கூட இந்த வருஷம் ஒரு புது ஸ்கூல்ல தான் சேர்ந்திருக்கா. அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. சின்ன வயசுல இருந்து ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான். அவளோட பேரு மெரண்டாவா. அவளுக்கு தான் இவளை பத்தி எல்லாமே தெரியுமா. இவ சேர்ந்திருக்க அந்த புது ஸ்கூல்ல தான் அந்த ஃப்ரெண்டுகாரியும் சேர்ந்திருக்கா. அப்ப அந்த ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா அவ எங்கன்னு தேடி பார்த்தா அவ ஏதோ முடியல கலரை பூசிக்கிட்டு வருவா. அத பார்த்ததும் இவ என்ன ஆளே வித்தியாசமா மாறிட்டேன்னு கேக்குறா. ஆமா, சம்மர் கேம்புக்கெல்லாம் போயிருந்தேன்ல, அதான் புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க, ஒரு சேஞ்சா இருக்கட்டுமேனு கலரிங் எல்லாம் பண்ணிக்கிட்டேன்னு அவ சொல்லுவா. ஆனா இப்போ அவ முன்ன மாதிரி கிடையாது. இவளுக்கு தான் அவ ஒரே ஃப்ரெண்டு, ஆனா அவளுக்கு புதுசா ஒரு கேங்கு கிடைச்சிச்சு போல. அதனால பட்டும் படாம நம்ம அக்காகாரிட்ட பேசிட்டு அவ அங்க இருந்து நைஸா நழுவி போயிருவா. இத ஆனா இவளால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. ஏன்னா அப்பா அம்மா சின்ன வயசுல இருந்து தம்பிய தானே பார்த்துட்டே இருக்காங்க. இவ என்னதான் மெச்சூர்டுன்னு சொன்னாலும் இவ அதிக நேரம் தனியா தான் இருந்திருப்பா. இவளுக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு வேற. ஏடா இது இப்படி நடுவுல கழட்டி விட்டு போயிட்டாலேன்னு இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். தனியா போய் நின்று அளவே செஞ்சிருவா. அப்பதான் அங்க ஒரு பையன் இன்ட்ரோடியூஸ் ஆவான், ஒரு கண்ணாடிக்காரன். அவன் இவன் நிக்கிறத பார்த்துட்டு அங்க ஏதோ டிராமா குரூப்ல சேர்றதுக்கு நேம் கொடுக்க சொல்லி போஸ்டர் ஒட்டிருக்காங்களாம். அதுல அவ சேர போறேன்னு கேட்டுட்டு இருக்கா. இவளும் இல்லன்னு மழுப்பி பாப்பா. அப்புறம் இவ அலறத நோட் பண்ணவன் இவளை சிரிக்க வைக்கிறதுக்காக சில விஷயங்களை பேசுவான். அப்புறம் இவளுமே அந்த டிராமா குரூப்ல நேம கொடுத்துறா, நமக்கும் ஒரு சேஞ்சா இருக்கட்டுமேன்னு. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் புது ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடைக்காம கஷ்டப்படுறான் இல்லையா, அதே மாதிரிதான் அக்காகாரியும் இருந்த ஒரு ஃப்ரெண்டும் கலட்டி விட்டதுனால ஒரு மாதிரி தனியாவே இருப்பா இந்த ஸ்கூல்ல. 2 பேரோட லைஃபும் இப்படிதான் போயிட்டு இருக்கு இப்போ. அப்புறம் அக்காகாரி வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்டோட எடுத்த போட்டோ எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பா. ஏன்னா இவங்க ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாங்க சின்ன வயசுல இருந்து. அப்பாவும் வந்து ஸ்கூல் எப்படி இருந்ததுன்னு கேக்குறாரு. நல்லாதான் இருந்ததுன்னு மனசுல இருக்க கவலை எல்லாத்தையும் மறைச்சிடுவா. தம்பி எப்படி இருக்கான்னு கேட்டா இன்னைக்கும் அவனை ஸ்கூல்ல எல்லாரும் கஷ்டப்படுத்தினாங்களா, அதனால ஃபீல் பண்றான், நானும் அம்மாவும் அவன் ரூம்ல இருக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா அவர் சொன்னதை கேட்டதும் இவளுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். இப்ப மட்டும் கிடையாது, சின்ன வயசுல இருந்து அவளுக்கு இந்த வருத்தம் இருக்கு. ஆனா ரொம்ப சின்ன வருத்தம் தான். ஏன்னா நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா நல்லா படிச்சவங்க. நம்ம ஹீரோ பிறந்ததுக்கு அப்புறமா அவனை பாத்துக்கிறதுலயே அவங்க படிப்பெல்லாம் தொடர முடியாம போயிருக்கும். நம்ம ஹீரோவோட அக்காகாரி இருக்கா இல்லையா, அவளுமே அவங்களால ஒழுங்கா பாத்துக்க முடியாம போயிருக்கும். அப்புறம் அவன் இப்படி இருக்கிறதுனால அவங்க கவனம் முழுக்க அவனையே தான் சுத்தி இருக்கும். அவங்க அம்மா நல்லா வரைவாங்க, ஆனா அவங்க வரைகிற எல்லா டிராயிங்லயும் நம்ம ஹீரோ மட்டும்தான் இருப்பான். அதனாலயே அக்காகாரிக்கு சின்ன வயசுல இருந்து அம்மா எப்பவாவது நம்ம மேல கவனம் செலுத்த மாட்டாங்களான்னு ஒரு குட்டி வருத்தம் இருக்கு. ஆனா இந்த வருத்தம் எல்லாம் இருந்தாலும் கூட அவளுக்கு தம்பிய ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்தையுமே வாய்ஸ் ஓவர்ல அவ தான் நமக்கு சொல்றா. அப்புறம் மறுநாள்ல இருந்து எப்பவும் போல ஹீரோ அவனோட ஸ்கூலுக்கும் அக்காகாரி அவளோட ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிச்சிருவாங்க. அவ புதுசா பேர் கொடுத்தாலேயா அந்த டிராமா குரூப், அங்க போவா. அங்க அந்த கண்ணாடி போட்ட பையன் இருப்பான். அந்த ஃப்ரெண்டுக்காரியும் அங்கதான் இருக்கா. ஆனா அங்க கூட
இவகிட்ட அவ பழைய மாதிரி பேசவே மாட்டா. மத்த பசங்க கூட தான் அவளும் சுத்திக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கானே, அவனுக்கு ஒரு டஃப்பான விஷயம் இருக்கு. அது கேட்ல இருந்து அவனோட கிளாஸ் ரூமுக்கு நடந்து போறதுதான். ஏன்னா அங்கதானே நிறைய பேர் இருப்பாங்க. சொல்லப்போனா மொத்த ஸ்கூலும் அங்கதான் இருக்கும். எல்லாரும் இவனை வெறிச்சு பாப்பாங்களே, அதை கடக்கிறதா இவனுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த ஸ்கூல்ல. ஆனா அதுக்காக நம்ம பிரின்சிபல் புதுசா ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்காரு. யாரோ ஒருத்தருக்கு மங்கி மாதிரி வேஷத்தை போட்டு வேணும்னே வெளியே நிப்பாட்டி வச்சிருப்பாரு. ஏன்னா எல்லாரும் இவனை பார்க்காம அந்த வேஷம் போட்டவங்கள பாப்பாங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த புது ஐடியா. இதுல இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். அப்புறம் ஸ்கூல்ல எல்லாரும் போட்டோ எடுத்துப்பாங்க. நம்ம ஹீரோ கூட யாரும் பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா கிளாஸ் டீச்சர் ரொம்ப சந்தோஷமா நின்று போட்டோ எடுத்துப்பாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்கூலும் இவனுக்கு நல்லா பழகினதுனால மத்தவங்க எப்படி பார்த்தாலும் சரி, இவன் ரெகுலரா ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் ஒரு சயின்ஸ் மிஸ் வந்து இவனுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அப்ப அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு நம்ம ஹீரோ பதில் சொல்றத பார்த்துட்டு மத்த பசங்க எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. முக்கியமா அந்த பணக்கார பையன் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவனுக்கு இவனோட இந்த சயின்ஸ் நாலேஜ பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பா இருக்கும். அவங்க கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா எல்லா பசங்களுக்குமே குட்டியா ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஆனா அதுல அந்த ஃப்ரெண்டுகாரனுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஆனா நம்ம ஹீரோ டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் நல்லபடியா ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டான். அப்போ அவன் தட்டு தடுமாறிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் தான் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்றான். இவனோட ஆன்சர் ஷீட் எல்லாத்தையும் அவன்கிட்ட காட்டி அவனுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவனுக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிச்சு போயிருது. அப்புறம் சாப்பிடும்போது மத்த எல்லா பசங்களையும் விட்டுட்டு நம்ம ஹீரோ கூட தான் வந்து அவனும் சாப்பிடுறான். நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னாடி யாருமே வந்து பேசிருக்கவும் மாட்டாங்க, கூட உட்காந்து சாப்பிட்டுருக்கவும் மாட்டாங்க இல்லையா. ஆனா இப்போ முதல் தடவையா ஒருத்தன் வருது, அவனுக்கு அப்படியே விண்வெளியில பறக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அவனுக்கு. ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்கள பத்தியும் அவங்களோட குடும்பத்தை பத்தியும் நிறையவே பேசிப்பாங்க. ஒருத்தன் நம்ம ஹீரோவோட டேபிள்ல போய் உட்கார்ந்து இருக்கிறது அங்க உள்ள மத்த பிள்ளைங்களுக்குமே ஆச்சரியமா தான் இருக்கும். அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது கூட ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா பேசிக்கிட்டே தான் போவானுங்க. இத பார்த்து நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு கூட சந்தோஷமா இருக்கும். அப்புறம் அவன் ஸ்கூல் முடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போகாம நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தான் வரான். அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டானா, நம்ம கிட்ட யாராவது வந்து பேச மாட்டாங்களான்னு இவன் எவ்வளவு அழுதுருப்பான். இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சதுல அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. கிளாஸ்லயும் சரி, சாப்பிடும் போதும் சரி, வீட்லயும் சரி, எல்லா நேரமுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவன் இருப்பான். நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஜாலியா விளையாடிட்டே இருப்பாங்க. இப்போ அவனோட கஷ்டம் எல்லாம் குறைஞ்சு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சதுனால அவனோட ஸ்கூல் லைஃப் ரொம்ப ஜாலியாவே இருக்கும். அதே நேரத்துல இந்த பக்கம் அக்காகாரி இருக்கா இல்லையா, அவளோட புது ஸ்கூல்லையும் சரி, அந்த டிராமா குரூப்லயும் சரி, அவளுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்டுமே கிடைக்கல. ஆனாலும் கூட அவ ஜாலியா தான் இருப்பா. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பாட்டையோ இல்ல ஸ்டோரியவோ கேட்டுக்கிட்டே தான் இருப்பா. அப்போ அதுல இருக்க கண்ணாடி போட்ட பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அக்காகாரி கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து பாக்குறான். ஏன்னா அவனுக்கு இவளை பிடிச்சிருக்கு போல. அந்த டிராமா குரூப் கொஞ்ச நாள் ஏதோ ஒரு டிராமா போட போறாங்களாம். அதுல ஏன் நீ நடிக்க கூடாது, உனக்கு அந்த லீட் ரோல் ரொம்ப பொருத்தமா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுவான். என்னது அந்த ஹீரோயின் ரோலா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என்னெல்லாம் ஏதாவது பின்னாடி லைட் பிடிக்கிற கேரக்டரா வேணா போடுவாங்கன்னு அவ கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையோட தான் பேசிக்கிட்டு இருக்கா. உன் வீட்ல இருந்து யாரெல்லாம் அந்த டிராமாவை பார்க்க வருவாங்கன்னு அவனும் கேட்டு பாப்பான். என் அம்மா அப்பாலாம் ரொம்ப பிஸி, அவங்களாம் வரமாட்டாங்கன்னு இவ சொல்றா. என்னது உன் வீட்ல இருந்து ஒருத்தர் கூடவா உனக்காக வரமாட்டாங்கன்னு திரும்ப திரும்ப கேட்பான். என்னோட பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க, ஒருவேளை அவங்க உயிரோட இருந்தா கண்டிப்பா எனக்காக வந்திருப்பாங்க. ஆனா அவங்க இப்ப இல்லன்னு பாட்டிய பத்தி பேச ஆரம்பிப்பா. அதுல அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. அப்புறம் இவளுக்கு பாட்டியோட ஞாபகம் வரும். அப்பதான் நமக்கு இவளோட பாட்டியை காமிப்பாங்க. அவங்க தான் சின்ன வயசுல இருந்து இவளை வளர்த்து எடுத்திருப்பாங்க. ஏன்னா அப்பாவும் அம்மாவும் அதிகமா நம்ம ஹீரோ கூடவே இருந்ததுனால இவளுக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணது அந்த பாட்டியம்மா தான். அப்ப இவ ஒரு நாள் பீச்ல உட்கார்ந்துருக்கும் போது கேப்பா, ஏன் பாட்டி தம்பிகாரனை விட என்னையே உங்களுக்கு அதிகமா பிடிக்குதுன்னு. அதுக்கு அவங்க சொல்லிருப்பாங்க, உங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், ஆனா உன் தம்பி குறைபாட்டோட பிறந்ததுனால அவனை சுத்தி எப்பவுமே அவனை கவனிச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ நீ தான் தனிமையில இருக்க மாதிரி தோணுது, உனக்கு நான் தேவைன்னு தோணுது, அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த உலகத்திலேயே உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவளுக்கு ஒரு செயினை எல்லாம் போட்டு விடுவாங்க. பாட்டிக்கு எப்பவுமே இவ தான் ரொம்ப ஃபேவரட். அதையெல்லாம் நினைச்சு பார்த்து இப்போ அதே பீச்ல உட்காந்து அக்காகாரியும் அழுதுகிட்டு இருப்பா. அவங்க போனதுக்கு அப்புறமா இவ ரொம்பவே தனிமைப்படுத்தப்பட்டுட்டான்னு சொல்லலாம். அப்போ கிடைச்ச ஃப்ரெண்டு தான் அந்த மெரண்டா. அவளும் கூட இப்போ இல்லையா, அதனாலதான் எப்பவுமே ஒரு சோகம் அவளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அப்படியே வீட்டுக்கு வந்து அம்மா பரபரப்பா ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க கிச்சன்ல. நம்ம குட்டி ஹீரோ கூட மறுநாள் ஸ்கூல்ல அவனுக்கு பிடிச்ச ஹாலோவின் பார்ட்டி இருக்கு, அதுக்காக ட்ரெஸ் ரெடி பண்ணி கொடுங்கன்னு அம்மாவை போட்டு அனுத்திக்கிட்டே இருப்பான். அப்ப அக்காவும் போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவா. எங்க போயிட்டு வந்தேன்னு அம்மா கேட்டா பீச்சுக்கு போயிட்டு வந்தேன்னு அவ சொல்றா. அதுல அம்மாவுக்கும் நல்லா புரிஞ்சிருச்சு, பாட்டி நினைப்புலதான் இவ அங்க போயிருப்பான்னு. அவங்களுக்கும் நல்லாவே தெரியுது நம்ம பொண்ணுக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்கணும்னு. அதனால ஹாலோவினால அடுத்த 3 நாள் லீவ் ஆமா, அந்த 3 நாளும் உன் கூடவே நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன், நம்ம சேர்ந்தே இருக்கலான்னு அவகிட்ட சொன்னதும் அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் மறுநாள் ஹாலோவின் பார்ட்டியும் நடக்குது. நம்ம
நம்ம ஹீரோ ரொம்ப சூப்பரா அதுக்காக பேய் வேஷம்லாம் போட்டுட்டு கிளம்பி போவான். ஆனா மத்த நாள போல இல்லாம ரொம்ப குஷியா சந்தோஷமா கிளம்பி போயிட்டு இருப்பான். வருஷத்துலயே அவனுக்கு இந்த ஹாலோவின் தான் ரொம்ப பிடிச்ச நாள். அது ஏன் தெரியுமா? ஏன்னா அன்னைக்கு எல்லாருமே ஏதாவது ஒரு வேஷம் போட்டிருப்பாங்க. இவனும் வேஷம் போட்டு முகத்தை கண்டிப்பா மறைச்சிருப்பான் தான். அதனால இவன் முகத்துல இருக்க குறை யாருக்குமே தெரியாது. இவன் வேஷம் தான் தெரியும். மத்தவங்க இவன் கிட்ட ஜாலியா பேசுறது, தொட்டு பேசுறதுன்னு அந்த நாள் இவனுக்கு ரொம்பவே சகஜமா இருக்கும் மத்தவங்க கிட்ட பழகுறதுக்கு. அதனாலதான் அவனுக்கு இந்த ஹாலோவின் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப ஜாலியா அவன் கிளாஸ் ரூம் குள்ளையும் போவான். அங்க பார்த்தா அந்த பணக்கார பையனும் மத்த பசங்களும் கூட்டமா உட்கார்ந்து பேசிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ மாஸ்க் போட்டிருக்கிறதுனால அங்க இருக்க யாருக்குமே அவனை இன்னும் அடையாளம் தெரியல. அந்த நேரத்துல அந்த பணக்கார பையனும் மத்த பசங்களும் நம்ம ஹீரோவுக்கு புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருப்பான்ல அந்த கிளாஸ் ரூம்ல, அவங்க கிட்ட ஏன்டா அவன் கூட எல்லாம் போய் ஃப்ரெண்டா இருக்க, ஏன் அவன் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும், நான் ஒண்ணு அவன் பின்னாடி சுத்தல, அவன் தான் எப்ப பார்த்தாலும் என் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கூலோட பிரின்சிபல் இருக்காரு இல்லையா, அவர் தான் அவன் இந்த கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட போய் உங்க பையனை அவன் கூட கொஞ்சம் ஃப்ரெண்டா நல்லபடியா நடந்துக்க சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அதனால என் அம்மா சொன்னதுனாலதான் அவனுக்கு அப்பப்போ கம்பெனி குடுக்கறேன்னு சொல்லிட்டான் பொசுக்குன்னு. இதையெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுவான். இதுக்கும் ஒரு படி மேல போய் ஒருவேளை அவன மாதிரி நான் இருந்தேன்னா, ஏன் முகம் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான்லாம் இனி யாரும் சூசைட் பண்ணி இருந்திருப்பேன்டா, அவன் எல்லாம் எப்படித்தான் இருக்கானோன்னு கேட்டுட்டான். இதை கேட்டு மத்த பசங்க எல்லாம் சிரிப்பாங்க. ஆனா அந்த இடத்துல மாஸ்க் போட்டுட்டு நிக்கிற நம்ம ஹீரோ இருக்கானே, அவன் இதயமே அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போயிரும். ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சான்னு அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். அவன் அப்படியே அந்த இடத்துல நொந்து போயிருவான். அதே நேரத்துல இந்த பக்கம் வீட்டுல அக்காகாரி ரொம்ப நாள் கழிச்சு அம்மா கூட சேர்ந்து ஜாலியா டிவி பார்த்துட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோவோட பிரின்சிபல் கிட்ட இருந்து போன் வரும், அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு. அதனால அம்மா மறுபடியும் வேக வேகமா தம்பிய பாக்குறதுக்காக ஓடுறாங்க ஸ்கூலுக்கு. இதுல அவளுக்கு செம்ம காண்டாயிடும். அம்மா போனதுக்கு அப்புறமா டிவி ரிமோட்டை போட்டு உடைச்சிருவா. அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாருக்கிட்டையும் நடந்த எதையுமே சொல்ல மாட்டான், உம்முனே உட்கார்ந்துருப்பான். அம்மாவுக்கு இதுல ரொம்ப டென்ஷன் தான். அப்புறம் அக்கா தான் தம்பிய சமாதானப்படுத்துறதுக்காக போவா. ஆனா அவன் அக்கா கிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுவான். இவளும் பதிலுக்கு ஒன்னாலதான் அம்மா கூட என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்னோட நாளை நீ கெடுத்துட்டேன்னு அவனை திட்டுவா. அப்பதான் அவன் உண்மையை சொல்லுவான். புதுசா கிடைச்ச ஃப்ரெண்டுகாரன் நான் இல்லாத போது என்ன பத்தி எல்லார்கிட்டையும் தப்பா பேசிக்கிட்டு இருந்தா அதை நான் கேட்டுட்டேன்னு. அவளுக்கு இதை கேட்கும் போது வருத்தம் தான். ஆனாலும் அவன் என்ன சொல்றானா, எல்லாருக்குமே ஸ்கூல்ல கெட்டது நடக்கதாண்டா செய்யும், இது உனக்கு மட்டும் நடக்கலன்னு சொல்றா. ஆனா அவன் ரொம்ப கோவப்படும். இதை பாரு, உன்னையும் என்னையும் நீ கம்பேர் பண்ணாத. உன் கூட யாருமே பேசாம இருந்திருக்காங்களா, உன்னை தொட கூட மத்தவங்க யோசிச்சிருக்காங்களா, ஆனா இதெல்லாமே எனக்கு நடக்குதுன்னு ரொம்ப கத்துறான். அவளும் ஆமான்னு சொல்லுவா. எனக்கும் இது நடக்கதா செய்யுது. எனக்கும் ஸ்கூல்ல எந்த ஒரு ஃப்ரெண்டும் இது வரைக்கும் கிடைக்கல. ஏன் இதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த மிரண்டான்ற அந்த ஃப்ரெண்டு கூட இப்ப என்ன கண்டுக்கவே மாட்றா, மதிக்க கூட மாட்றா. நானும் உன்ன மாதிரி தனியா தாண்டா இருக்கேன். உன் முகம் இப்படி இருக்கிறதுனால உனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்கல. நார்மலா இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களை கூட மத்தவங்க அவாய்ட் பண்ண தான் செய்றாங்க. ஸ்கூல்ல இதெல்லாம் சகஜம்னு தம்பி அக்கா தான் சமாதானப்படுத்தி ஹாலோவின் பார்ட்டிக்காக வெளியெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வருவா. இதுல நம்ம ஹீரோவும் பழைய மாதிரி கொஞ்சம் நார்மல் ஆயிடுவான். அப்புறம் மறுநாள்ல இருந்து அவன் ஸ்கூலுக்கு போகும்போது ஃப்ரெண்டுக்காரன் வந்து வாண்டடா பேசுவான். ஆனா நம்ம ஹீரோ அவன்கிட்ட இப்ப பேச தயாராவே இல்ல. அவனை சுத்தமா அவாய்ட் பண்ணிடுவான். ஆனா அந்த பையலுக்கு இது ஏன்னு புரியவே மாட்டேங்குது. அவனும் வழிய வழிய வந்து சாப்பிடும் போதெல்லாம் ஏன்டா என்ன அவாய்ட் பண்ற, ஏன் இப்படி மூஞ்சியை திருப்பிட்டு போறேன்னு கேட்பான். ஆனா நம்ம ஹீரோ அவன் கிட்ட ஹாலோவின் அன்னைக்கு நடந்த எதையும் வெளிப்படையா கேட்கவும் மாட்டான், அவன் கூட பேசவும் மாட்டான். இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த கிளாஸ் ரூம்லயே ஒரு சுருட்டமுடி பொண்ணு இருப்பா. அவளுக்கு எப்பவுமே நம்ம ஹீரோ சயின்ஸ்ல புலியா இருக்கிறதுனால அவனை ரொம்பவே பிடிக்கும். அவளும் வந்து இவன் கூட உட்காந்து ஃப்ரெண்ட் ஆயிக்கலாமான்னு கேட்பா, சாப்பிடலாமான்னு கூட கேட்பா. ஆனா இப்போ இவனுக்கு யாரையும் நம்பவே பிடிக்க மாட்டேங்குது. ஏற்கனவே ஃப்ரெண்டுக்காரன் இப்படி ஏடா கூடமா பேசிட்டான்ல அவனை பத்தி, அதனால உன்னையும் பிரின்சிபல் தான் அனுப்புனாரா, என் கூட ஃப்ரெண்டா இருக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாரான்னு கேட்பான். அப்படிலாம் ஒண்ணு இல்லையே அந்த பொண்ணு சொல்றா. ஆனா அதுல இவனுக்கு நம்பிக்கையே இல்ல. இல்ல நீ போய் சொல்ற, யாரோ உன்ன வேணும்னே என்கிட்ட நல்லபடியா நடந்துக்க சொல்லிருக்காங்க, ஃப்ரெண்டாக சொல்லிருக்காங்க, அதனாலதான் நீங்க வந்திருக்கேன்னு திரும்ப திரும்ப சொல்லுவான். அந்த பொண்ணுக்கு ஒரு லெவலுக்கு மேல கோபம் வந்துரும். இல்லேன்னு சொல்றேன், நான் தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா நீ இருப்பேன்றதுக்காக உன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகலான்னு வந்தேன்னு கையெல்லாம் கொடுத்ததும் அவனும் ஃப்ரெண்ட் ஆயிடுறான். இதை எல்லாத்தையுமே இன்னொரு டேபிள்ல இருக்க நம்ம ஹீரோவோட பழைய ஃப்ரெண்டும் பாக்குறான். ஏன் நம்ம கிட்ட மட்டும் இவன் பேச மாட்டேங்கிறான்னு அவனுக்கு ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு. என்னதான் நம்ம ஹீரோவை பத்தி அவன் தப்பா பேசியிருந்தா கூட ஆரம்பத்துல அவங்க அம்மா சொன்னதுனாலதான் பிரின்சிபலுக்காகவும் அம்மாவுக்காகவும் இவன் கிட்ட நல்லபடியா பேச ஆரம்பிச்சிருப்பான். ஆனா இவன் சயின்ஸ்ல ஒரு புலியா இருக்கிறதுனால அவன் பண்ற ஒவ்வொரு விஷயமும் அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்புறம் இவன் கிட்ட பழக பழக ஒரு நல்ல நண்பன் கிடைச்ச மாதிரி அவனுக்கே ஃபீல் ஆயிருக்கும். அதனாலதான் அவன் தொடர்ந்து பழகி இருப்பான். அவனோட நட்பு என்னமோ உண்மைதான். ஆனா எதுக்காக அந்த ஹாலோவின் அன்னைக்கு அப்படி மத்த பசங்க கிட்ட எல்லாம் ஏடாகுடமா பேசினான்னு தான் தெரியல. ஆனா உண்மையிலே இப்போ ஹீரோ அவாய்ட் பண்றதுனால அவனுக்கு வருத்தமா தான் இருக்கு. அதே நேரத்துல அந்த சுருட்டு முடி பொண்ணு கூட நம்ம ஹீரோ கிட்ட கேப்பா, ஏன் நீ அவன் கிட்ட பழைய மாதிரி பேச மாட்ற, பழக மாட்ற, அவனை ரொம்ப அவாய்ட் பண்றேன்னு. அவ இப்போ இவனுக்கு ஃப்ரெண்டா வேற ஆயிட்டா, வற்புறுத்தி வேற கேக்குறா. அதனால நம்ம ஹீரோவும் ஹாலோவின் பார்ட்டி அன்னைக்கு அவன் ஹீரோவை பத்தி பேசினது எல்லாத்தையும் சொல்லிடுவான். அது மட்டும் இல்லாம யார்கிட்டையும் சொல்லாதேன்னு சொல்லித்தான் அவகிட்ட சொல்றான்.
சொல்றான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாளும் போகுது. இந்த பக்கம் அக்காகாரிக்கு வர அந்த டிராமா குரூப்ல ஏதோ ஆடிஷன்லாம் நடத்துறாங்க புது டிராமா பண்றதுக்காக. அதுக்கான லிஸ்ட் எல்லாம் கூட வருது. அதுல அவளோட ஃப்ரெண்டு மிரண்டா இருக்கா இல்லையா, அவ தான் லீட் ரோலா, அதாவது ஹீரோயினா பண்ண போறாளாமா. நம்ம அக்காகாரி ஹீரோயினுக்கு சைடு கேரக்டரா ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸா பண்ண போறாளாம். அப்புறம் அந்த கண்ணாடி போட்ட பையனும் இவளும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட முத்தம் கொடுக்குற அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டாங்க. அவ அவனை வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்து அம்மா கிட்டையும் தம்பி கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் எல்லாம் பண்ணுவா. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஸ்கூல்லயும் சரி அந்த டிராமா குரூப்லயும் சரி எந்நேரமும் அக்காகாரியும் அவனும் ஒன்னாவே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இத அந்த மரண்டா பொண்ணும் பார்த்துட்டு ஒரு மாதிரி வருத்தப்படுறா. என்னதான் அவ ஃப்ரெண்ட அவாய்ட் பண்ணா கூட ஃப்ரெண்டு திடீர்னு இன்னொரு பையன் கூட சுத்துறது அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போல. அவளும் அதே வருத்தத்தோட நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி பேசுவா. ஜென்ரலா வீட்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி தான் விசாரிச்சு பேசுறா. ஆனா ஃப்ரெண்டுகாரிய பத்தி இப்பவும் அவ எதுவும் கேட்டுக்கல. சொல்ல போனா இந்த மரண்டா நம்ம அக்காகாரிக்கு மட்டும் ஃப்ரெண்ட் இல்லங்க, அந்த மொத்த குடும்பத்துக்குமே நல்ல பழக்கமான பொண்ணுதான். நம்ம ஹீரோ தலையில மாட்டிருப்பான் இல்லையா ஒரு ஸ்பேஸ் ஹெல்மெட், அதை வாங்கி கொடுத்ததே இந்த மரண்டா தான். கிறிஸ்மஸ்ல இருந்து நியூ இயர்ல இருந்து எல்லா ஃபங்க்ஷனையும் அந்த குடும்பத்தோட தான் இவ கொண்டாடுவா. நம்ம ஹீரோவோட குடும்பத்தை அந்த மிரண்டாவுக்கு சொல்ல போனா ரொம்பவே பிடிக்கும். இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு அந்த மிரண்டாவோட அப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாராமா. அம்மாவும் கூட இவளை கண்டுக்காம எப்ப பார்த்தாலுமே குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுல இவ கொஞ்சம் தனிமையில வாடிட்டு இருக்கும் போதுதான் சம்மர் கேம்புக்கு போகிற ஒரு வாய்ப்பு அவளுக்கு கிடைச்சிருக்கு. அங்க இவ போயிருக்கா. ஆனா அங்க போனதும் இவளுக்கு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா இவளோட குடும்பத்தை பத்தி இவளால வெளியில சொல்ல முடியல. அதனால இவ என்ன பண்ணிட்டானா, இவளோட ஃப்ரெண்ட் அந்த ஹீரோவோட அக்காகாரி இருக்கா இல்லையா, அவளோட கதைய இவ கதை மாதிரி எல்லார்கிட்டையும் அடிச்சு விட்டுருக்கா. எனக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, பிறக்கும் போதே குறைபாடு உள்ள ஒரு தம்பி கூட இருக்கான், அப்படி இப்படின்னு என்னென்னமோ அடிச்சு விட்டுருக்கா. இவ இந்த குடும்பத்தை பத்தி சொன்னதுக்கு அப்புறமா நிறைய பேர் இவகிட்ட ரொம்ப க்ளோஸா பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். மேபி இவளுக்கு இப்படி குறைபாடு உள்ள ஒரு தம்பி இருக்கான்ற அந்த பரிதாபத்துல எல்லாரும் இவகிட்ட பழக ஆரம்பிச்சிருக்கலாம், இவகிட்ட பாசமா நடந்திருக்கலாம். அது இவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு. அதே நேரத்துல சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருந்த ஹீரோவோட அக்காகாரி மேல இவளுக்கு பொறாமையும் அதிகமாயிடுச்சு. ஏன்னா என்னை விட ஒரு நல்ல குடும்பம் அவளுக்கு கிடைச்சிருக்கே, ஹீரோ மாதிரி ஒரு தம்பி கிடைச்சிருக்கானே, எனக்கு அப்படி அமையலன்னு அவளுக்கு பொறாம அதிகமாயிடுச்சு. அதனாலதான் அவ புது ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா கூட அந்த அக்காகாரிய அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. ஆனா ஹீரோவோட அக்காகாரிக்கோ சின்ன வயசுல இருந்து யாருமே நம்மள கண்டுக்கல, தம்பியை தான் நல்லா பாத்துக்கிறாங்கன்ற மன உளைச்சல் இருக்கு. நமக்கு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு மிரண்டான அவ மேல அதிகப்படியான பாசமும் இருந்திருக்கு. அது எதுவுமே இந்த ரோஸ்முடிக்காரி ஃப்ரெண்டுக்கு இப்ப வரைக்கும் தெரியல. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி. ஏன்னா அவளா பிறந்திருக்க கூடாது, எனக்கு இந்த மாதிரி குடும்பம் இல்லாம போயிடுச்சு, இந்த மாதிரி தம்பி இல்லாம போயிட்டானேன்னு இவ அந்த குடும்பத்தை பார்த்து பொறாமப்பட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த சுருட்டமுடி பொண்ணும் நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பழைய ஃப்ரெண்டுகாரன் வந்தா அவங்க கிட்ட இப்பவும் நம்ம ஹீரோ பேசவே மாட்டேங்கிறான், அவாய்ட் பண்ணிட்டே தான் இருக்கான். இது அந்த ஃப்ரெண்டுகாரனுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. அதனால மறுநாள் ஸ்கூல்ல அந்த சுருட்டமுடி பொண்ணை பார்த்து உனக்கு ஏதாவது தெரியுமா, ஏன் அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்னு கேட்பான். ஆனா அந்த பொண்ணு விரிவா எதுவும் சொல்ல மாட்டா, கோஸ்ட் மாஸ்க்னு ஒத்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போயிடுவா. கிளாஸ் ரூம்ல பூரா அதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். ஒரு லெவலுக்கு மேல அவனுக்கு டக்குன்னு அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையும் அந்த ஹாலோவின் டேவும் ஞாபகத்துக்கு வந்துரும். அப்ப அவன் அந்த பசங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது திரும்பி பார்க்கும்போது ஒரு பையன் கோஸ்ட் மாஸ்க போட்டு நின்றுப்பான். அது நம்ம ஹீரோ தான்றது இப்ப அவனுக்கு தெல்ல தெளிவா புரிஞ்சிருச்சு. அச்சுச்சோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமேனு அவனுக்கே ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கும். இதுக்கு நடுவுல சயின்ஸ் டீச்சர் வேற ஏதோ ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணணும், நீங்க எல்லாரும் ரெண்டு ரெண்டு பேரா குரூப்பா சேர்ந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இதுல அந்த ஃப்ரெண்டுக்காரன் யோசிக்காம நம்ம ஹீரோவோட தான் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ண போறேன்னு சொல்லிடுவான். இதுல அந்த பணக்கார பையனுக்கு காண்டு. ஏன்னா அவன் தான் இவன் கூட ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பான் போல. அவன் கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஏன்டா அவன் கூட சேர்ற, ஏன் கூட சேர மாட்டியான்னு சண்டை போடுவான். நம்ம ஹீரோவை பத்தி வேற கொஞ்சம் தப்பா வாய விட்டுருவான். இதனால ஃப்ரெண்டுக்காரன் செம்ம கடுப்பாயி அந்த பணக்கார பையனை போட்டு அடி அடின்னு அடிச்சிருவான். மாறி மாறி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அடிச்சுப்பாங்க. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் தான் வந்து ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துவாங்க. இதே மூட்ல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தா அக்கா காரியும் அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. அது எதுக்குன்னா அவ ஒரு நாடகத்துல நடிக்க போறா இல்லையா, அத பார்க்க வரணும் அப்பாவும் அம்மாவும் ஆசையா கேக்குறாங்க. ஆனா இவ அந்த டிராமால ரொம்ப சாதாரணமான ஒரு கேரக்டர்ல ஓரமா தான் நடிப்பாளாமா. ஹீரோயின் ரோலா பண்ண போறது இவளோட ஃப்ரெண்ட் இருக்கால அந்த மிரண்டா, அந்த பொண்ணு தான். ஹீரோவா நடிக்க போறது அந்த கண்ணாடிக்காரன், இவளோட பாய் ஃப்ரெண்டு. எனக்கு பெருசா அந்த டிராமால ரோல் எல்லாம் கிடையாது, நீங்க வர வேண்டாம்னு சண்டை போட்டுட்டு இருக்கா. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் சயின்ஸ் ப்ராஜெக்ட் சேர்ந்து பண்ணணும் இல்லையா, அத பத்தி ஆன்லைன்ல ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவன் உன்னை பத்தி நான் அப்படி பேசிருக்க கூடாது, என்ன மன்னிச்சுக்கோன்னு நம்ம ஹீரோ கிட்ட சாரி எல்லாம்
எல்லாம் கேட்பான். உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நம்ம 2 பேரும் பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு அவன் கேட்கறான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும், நீ அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒருவேளை நீ என்ன மாதிரி பிறந்திருந்தா உன் உயிரை நீயே எடுத்திருந்திருப்பியான்னு கேட்கறான். இது ஒரு டவுட்ல தான் கேட்கறான், கோவத்துல எல்லாம் இல்ல. அதுக்கு ஃப்ரெண்டுக்காரனும், கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டேன், உண்மையிலே நீ ரொம்ப ஸ்ட்ராங், நான் உன்னை பத்தி அந்த அளவு பேசினது ரொம்பவே தப்புன்னு மனசார மன்னிப்பு கேட்பான். இன்னொரு பக்கம் பார்த்தா அக்காவோட ஸ்கூல்ல அந்த டிராமா நடக்கிற நாளும் வருங்க. நம்ம மிரண்டா ஹீரோயினா நடிக்கிறதுக்காக மேக்கப் போட்டுட்டு இருப்பா. ஹீரோவா அந்த கண்ணாடிக்காரனும் ஒரு பக்கம் மேக்கப் போடுவான். அவன் வீட்ல இருந்து அவனுக்காக அம்மா, பக்கத்துல குடியிருக்கவங்க எல்லாம் வந்திருக்காங்களாம். உனக்காக யார் வந்திருக்காங்கன்னு அவன் கேட்டா, மிரண்டாவோட அப்பா அம்மா யாருமே வந்திருக்க மாட்டாங்க. சரி விடு பரவாயில்ல, உன் ஃப்ரெண்டோட குடும்பம் வந்திருக்காங்க, அவங்க உனக்காக கைத்தட்டி உனக்காக சீரப் பண்ணுவாங்கன்னு அவன் சொல்லுவான். நம்ம ஹீரோவோட குடும்பத்தை தான் அவன் சொல்றான். ஏன்னா அக்காகாரி எவ்வளவு சண்டை போட்டாலும் அவன் நடிக்கிறத பாக்குறதுக்காக மொத்த குடும்பமும் இங்க வந்திருக்காங்க. இதை கேட்டதும் மரண்டா என்ன நினைச்சான்னு தெரியல, வேக வேகமா போய் ஸ்டேஜுக்கு வெளியில பாப்பா. அவங்க மொத்த குடும்பமும் வந்திருக்காங்க. அதனால டக்குன்னு அந்த டிராமாவை ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பார் இல்லையா ஒருத்தர், அவர்கிட்ட போய் எனக்கு உடம்பு சரியில்லை சார், என்னால நடிக்க முடியாது, ஆனா என் ஃப்ரெண்டு நல்லாவே நடிப்பா, அவளுக்கு டயலாக் எல்லாம் நல்லாவே தெரியும்னு ஏதேதோ சொல்லுவா. அவருக்கான அதுல நம்பிக்கை இல்ல, ஆனா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அக்காவை கூப்பிட்டு அவளுக்கு அந்த ஹீரோயின் கெட்டப் எல்லாத்தையும் போட்டு விட்டுருவா. அவ ஆனா ரொம்ப பயப்படுவா. ஆனா இந்த மரண்டா சொன்ன மாதிரி அவளுக்கு எல்லா டயலாக்கும் நல்லா தெரியும் தான், ஏன்னா இந்த ரோல நடிக்கணும் தான் அவ ரொம்ப ஆசைப்பட்டிருப்பா. திடீர்னு பார்த்தா டிராமா நடந்துட்டு இருக்கும் போது உள்ள ஹீரோயினா நம்ம அக்காகாரி தான் என்றாவா. அம்மா அப்பாவால இதை நம்பவே முடியாது. சும்மா சொல்லக்கூடாது, அவ தாறுமாறா நடிச்சு தள்ளிடுவா. ரொம்ப எமோஷனலா ரியலா அழுதுகிட்டே நடிப்பா. அங்க இருக்க எல்லாருமே அவளோட நடிப்பை பார்த்து ரொம்ப கைத்தட்டி ஆராவாரம் பண்ணுவாங்க. இதுல ஃப்ரெண்டுகாருக்கும் மத்தவங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷம். அந்த நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அம்மா அப்பா பொண்ணு மேல ரொம்ப பெருமைப்பட்டு அவளை கட்டிப்பிடிச்சு ரொம்பவே புகழ்ந்து தள்ளிடுவாங்க. அவளுக்கும் இதுல ரொம்ப சந்தோஷம் தான். பிரிஞ்சிருந்த நம்ம மிரண்டாவும் அக்கா காரியும் கூட பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒன்னு சேர்ந்துடுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த நாளை ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுகாரனும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, அதை பிரசன்ட் பண்ற அந்த நாளும் வரும். அந்த ப்ராஜெக்ட் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சு போயிரும். நம்ம ஹீரோவுக்கும் ஃப்ரெண்டுகாரனுக்கும் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸே கொடுப்பாங்க. ஆனா இதையெல்லாம் அந்த பணக்கார பையன் பாத்துக்கிட்டே இருப்பான். அவனும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருப்பான், ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்காது. இதுல நம்ம ஹீரோ மேல அவனுக்கு கொஞ்சம் காண்டு. இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது இல்லையா, அதுல இருந்து பொண்ணுங்க எல்லாருமே நம்ம ஹீரோ கூடவே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவனுக்கு இப்போ எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க. இதை எல்லாத்தையும் கூட அந்த பணக்கார பையனால பொறுக்கவே முடியாதுங்க. அவனுக்கு ரொம்ப பொறாமையாயிடும். அதனால நம்ம ஹீரோவை தொடர்ந்து ரொம்பவே கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருவான். கிளாஸ் ரூம்ல ஏதேதோ எக்கு தப்பா வரைஞ்சு அவனோட டேபிள்ல வச்சுட்டு போறது. அவங்க எல்லாம் குரூப்பா சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அதுல நம்ம ஹீரோவை மட்டும் போட்டோஷாப் பண்ணி டெலீட் பண்ணிட்டு அவனோட லாக்கர் கிட்ட ஒட்டி வச்சுட்டு போயிருவான். உனக்கு எங்க கிளாஸ்ல இடம் இல்லைன்னு கண்ணா பின்னான்னு எழுதி வச்சிருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுவான். இதை எல்லாத்தையும் அவனோட கிளாஸ் டீச்சர் பார்த்துட்டு அந்த பணக்கார பையனை பத்தி பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்டும் பண்ணிருவாங்க. அப்புறம் ஸ்கூல்ல இருந்து அந்த பையனையும் அவங்க அப்பா அம்மாவையும் கூட நம்ம பிரின்சிபல் கூப்பிட்டு விட்டுருக்காரு. அவன் செஞ்ச எல்லாத்தையும் சொன்னா அவங்க அம்மா சுத்தமா அதை நம்பவே மாட்டாங்க. எப்பா என்னம்மா அந்த அம்மா வக்காலத்து வாங்குன்றீங்க, அவர் எல்லாத்தையும் காட்டுவாரு, உங்க பையன் என்னென்ன பண்ணிருக்கான், எப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கான்னு. ஆனா அந்த அம்மா கடைசி வரைக்கும் பையன் மேல இருக்க தப்ப ஒத்துக்கவே ஒத்துக்காது. என் பையன் இப்படி பண்ணிருக்கவே மாட்டான்னு அடிச்சு சத்தியம் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்கூல்ல இனிமே என் பையன் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, நாங்க டிசியை வாங்கிட்டு போயிடலாம் சொல்ல ஆரம்பிச்சிரும். இதை கேட்டதும் அவங்க பையனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அவனுக்கு எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கூல்ல தான் இருக்காங்க. அவனுக்கு இந்த ஸ்கூலை விட்டு போக விருப்பமே கிடையாது. அதனால வேற வழி இல்லாம எங்க டிசியை ஈஸியா இந்த பிரின்சிபல் கொடுத்துருவாரோன்னு பயந்துகிட்டு நான் தான் எல்லா தப்பையும் பண்ண, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சாரி எல்லாம் கேட்பான். அவன் பண்ண தப்பையெல்லாம் ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டதுனால நம்ம பிரின்சிபலும் அவனை மன்னிச்சு ஒரு வாரத்துக்கு மட்டும் அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டு டிசி எல்லாம் கொடுக்காம விட்டுறேன்னு சொல்றாரு. அடுத்ததா அந்த ஸ்கூல்ல ஏதோ ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்டுக்கு எல்லாரையும் டூர் கூட்டிட்டு போக போறாங்களாம். அதுக்கு மட்டும் நீ வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்புறம் அந்த டூர் போற நாளும் வருது. இப்ப நம்ம ஹீரோவுக்கு எக்கச்சக்கமா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க இல்லையா, அதனால அவங்க கூட ரொம்ப ஜாலியா அந்த ட்ரிப்புக்கு போவான். அவனை வழி அனுப்புறதுக்காக அப்பா அம்மா வந்திருப்பாங்க. அங்க பாரு அவன் நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு அவங்க 2 பேரும் ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டே போவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போய் ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். இதுக்கு முன்னாடி அவன் வெளி உலகத்துல இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணதே இல்லைன்னு சொல்லலாம். அங்க நிறைய விஷயம் பண்ணுவான். போட்டிங் போறது, ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்றது, படம் பாக்குறதுன்னு. இந்த ட்ரிப்லயும் கூட அவனை சுத்தி அவனுக்குன்னு ஒரு நண்பர் கூட்டம் இருக்குங்க. அவன் ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். எல்லாமே இப்படி சந்தோஷமா போய்கிட்டு இருக்கும் போது அங்க பிள்ளைங்களுக்காக ஒரு படத்தை போட்டு விடுவாங்க. ஆனா இந்த படத்தை எல்லாம் எப்ப வேணா பாத்துக்கலாம்டா, வா நம்ம சும்மா வெளியில போலான்னு நம்ம ஃப்ரெண்டுகாரன் ஹீரோவை கூப்பிடுறான். அதனால 2 பேரும் காட்டு பக்கமா போவாங்க. திடீர்னு நம்ம ஹீரோ வானத்தை காட்டி, அங்க பாத்தியா நிலா, நிச்சயம் நான் ஒரு நாள் அந்த நிலாவுக்கு போவேன்னு ஃப்ரெண்டுகாரங்கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருப்பான். எல்லாமே இப்படி நல்லா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா இவங்களை ஃபாலோ பண்ணி 3-4 பெரிய பசங்க வந்திருக்காங்க. யாரா நீங்களா, இங்க என்னடா பண்றீங்கன்னு நம்ம பசங்களை பார்த்து கேட்க டக்குன்னு ஹீரோ
ஹீரோவோட முகத்தை பார்த்ததும், என்னடா உன் முகம் இப்படி இருக்கு, யாரா நீ, இங்க வா தொட்டு பாப்போன்னு அவன் கிட்ட வந்து அவனை ரொம்ப கலாய்க்கலாம் ஆரம்பிச்சிருவாங்க. இதை தாங்க முடியாம நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் அவங்கள மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுருவான். பதிலுக்கு அவங்கள நம்ம ஃப்ரெண்டுக்காரனை தள்ளி விட்டுருவாங்க. உடனே நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக அவங்க முன்னாடி வீராவேசமா போய் நிப்பான். ஆனா அவங்கெல்லாம் பெரிய பசங்க, ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா 2 பேரையும் கண்டிப்பா புரட்டி எடுத்துருவானுங்க. இவங்க பயத்தோட நின்னுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவங்களோட கிளாஸ் பசங்க 3 பேர் அங்க வந்துட்டானுங்க. இத கொஞ்சம் கூட நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த பெரிய பசங்களோட சண்டை போட்டு நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் ஒரு வழியா காப்பாத்திட்டாங்க. அந்த பசங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எல்லாரும் அந்த காட்டுக்குள்ள இருந்து வேக வேகமா ஓடி வருவாங்க. அவங்க பின்னாடிதான் துரத்து வராங்களான்னு பார்த்தா அவங்கள ஆளக்கானோம். ஒரு வழியா இந்த பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. ஆனா ஹீரோவோட கிளாஸ் பசங்க எல்லாம் அவனுக்கு சப்போர்ட்டா வருவாங்கன்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அது மட்டும் இல்லாம அந்த 3 பசங்களும் இத்தனை நாள் அந்த பணக்கார பையன் கூட சேர்ந்து நம்ம ஹீரோவை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதனால அவங்க கிட்ட மனசார மன்னிப்பு கேட்பாங்க. எங்களையும் உன்னோட ஃப்ரெண்டா ஏத்துப்பியான்னு வேற கேக்குறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. இந்த கிளாஸ்ல ஒருத்தராவது நம்ம கிட்ட பேச மாட்டாங்களா, பழக மாட்டாங்களான்னு அவன் ஆரம்பத்துல எவ்வளோ ஏங்கி அழுதுருப்பான். ஆனா இப்போ அந்த கிளாஸ் மொத்தமா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்துல அந்த இடத்துல நின்று அவன் ரொம்பவே அழுவான். இதையெல்லாம் பாக்குற ஃப்ரெண்டுக்காரனுக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். அந்த ட்ரிப்ல மீத இருக்கனால எல்லாரோடையும் சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவான் நம்ம ஹீரோ. ஒரு வழியா அந்த ட்ரிப்பையும் நல்லபடியா முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா கிராஜுவேஷன்ல சந்திக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரனும் அங்க இருந்து கிளம்பி போயிருவான். இப்ப கிராஜுவேஷன் நடக்க போற அந்த நாளும் வருது. நம்ம ஹீரோவும் மொத்த குடும்பமும் ரொம்ப டிப்டாப்பா கிளம்பி நிப்பாங்க. ஆனா அவனோட அந்த ஸ்பேஸ் ஹெல்மெட்டை காணோம். அதை போட்டுட்டு தானே அவன் வெளியே போவான். அது இல்லாம அவன் என்னைக்கு வெளியே போயிருக்கான், அது எங்கப்பான்னு கேட்டா ஆபீஸுக்கு எடுத்துட்டு போனேன்டா, அதை காணும்னு அப்பா சொல்றாரு. இதுல நம்ம ஹீரோவுக்கு செம காண்டு. என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க, அது இல்லாம நான் எப்படி போவேன்னு கேட்பான். ஆனா அப்பா வேணும்னே தான் பண்ணிருப்பாரு போல. இத பாரு, உன்னோட முகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, நீ என்னோட பையன், எப்ப பார்த்தாலும் அந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு ஏன் மறைச்சுக்கிட்டே இருக்க, அது தொலைஞ்சு போகட்டும்டா, தயவு செஞ்சு அந்த ஹெல்மெட் இல்லாம இன்னைக்கு ஒரு நாளாவது வா, உன்னால அப்படி இருக்க முடியலன்னா எப்படியாவது அந்த ஹெல்மெட்டை நான் கண்டுபிடிச்சு கொடுத்துறேன்னு கேக்குறாரு. அப்பா ஆசை அவனுக்குமே நல்லா புரியுது, ஏதோ பிளான் பண்றாங்கன்னு தெரியுது. அதனால நம்ம ஹீரோவும் ஓகே சொல்லிடுவான். குடும்பத்தோட அந்த கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனுக்கும் போவாங்க. அங்க ஸ்டேஜ்ல நிறைய ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ அம்மா கிட்ட நைஸா நம்ம ஹீரோ சொல்லுவான், ரொம்ப தேங்க்ஸ் மான்னு. ஏன்டா தேங்க்ஸ் சொல்றேன்னு கேட்டா, நீங்க தாமா கஷ்டப்பட்டு என்ன ஸ்கூலுக்கு அனுப்புனீங்க, அதனாலதான் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு நல்ல ஸ்கூல் கிடைச்சிருக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க, இதெல்லாம் உங்களால தானே அவன் சொல்றான். அம்மாவும் இதையெல்லாம் கேட்டுட்டு உண்மையிலே நீ ஒரு அற்புதமான பையன்டா, அதான் உனக்கு எல்லா நல்லதும் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஸ்டேஜ்ல நிக்கிற பிரின்சிபலும் ஏதோ ஒரு அவார்டை பத்தி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அவார்டு அந்த ஸ்கூல்ல நிறுவிருப்பாரு இல்லையா ஒருத்தர், அவரோட பேர்ல வருஷம் கொடுக்கிற ஒரு அவார்டாமா. பொதுவா அந்த வருஷத்துல எந்த ஒரு ஸ்டூடெண்ட் சிறப்பான செயலை செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த அவார்டை கொடுப்பாங்க. அப்ப அந்த அவார்டை பத்தியும் பிரின்சிபல் சொல்லுவாருங்க. இந்த அவார்டை வாங்குறவங்க பொதுவா எல்லாரோட இதயத்தையும் ஜெயிச்சிருக்கணும், ரொம்ப வலிமையானவங்களா இருக்கணும், அவங்களோட மன உறுதியையும் வலிமையையும் சரியான விஷயத்துக்கு பயன்படுத்தி இருக்கணும். அப்படிப்பட்ட மாணவனுக்கோ மாணவிக்கோ தான் இந்த அவார்டை கொடுக்க போறேன், இந்த அவார்டை கொடுக்கறதுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன்னு சொல்றாரு. இந்த அவார்டை வாங்க போறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தானே அவனோட பேரை சொல்லுவாரு. இத கொஞ்சம் கூட அங்க இருந்த யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவனுக்கும் சரி அவனோட குடும்பத்துக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அவன் ரொம்பவே சந்தோஷப்படுவான். இந்த படத்துல இந்த அளவுக்கு அவன் சந்தோஷப்பட்டு நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம், அவ்வளோ சந்தோஷப்படுவான். அந்த அவார்டை வாங்குறதுக்காக அவனை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டதும் எல்லாருமே எந்திரிச்சு நின்று கை தட்டுவாங்க. அந்த ஸ்டேஜுக்கு போறது அவனுக்கு நடக்கிற மாதிரி இருக்காது, சந்தோஷத்துல அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும். அவன் இதயம் அப்படியே படபடன்னு அடிச்சுக்கும். அவன் ஸ்டேஜுக்கும் போவான், அந்த அவார்டையும் வாங்கிப்பான். ஆனா இப்ப கூட அவனுக்கு நமக்கு எதுக்காக இந்த அவார்டு கொடுக்கறாங்க, இதுக்கெல்லாம் நம்ம ஒர்த்தான ஒரு டவுட் இருக்கதான் செய்யுது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு நல்லா புரியும், இதுக்கெல்லாம் காரணம் என்னோட அம்மா அப்பா என்னோட அக்கா தான். அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா, அவங்க எனக்கு துணையா இல்லைன்னா இதையெல்லாம் நான் சாதிச்சிருக்க முடியாதுன்னு நினைச்சுப்பான். மனசுக்குள்ளே அவங்களுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிப்பான். இத பாக்குற அவங்க குடும்பத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அக்காவுக்கெல்லாம் சந்தோஷத்துல அப்படியே கண்ணீரே வந்துரும். இந்த ஒரு தருணத்துல கூட நம்ம அழகான குட்டி ஹீரோ இந்த மாதிரியான ஒரு மரியாதையும் ஆரவாரமும் எனக்கு மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட டீச்சர்ஸ்க்கும் என் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் கூட ஒரு நாள் கிடைக்கணும், அதுக்கு அவங்களும் ஒர்த்தானவங்க தானே. அப்ப மனசுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைச்சுப்பான். அவனோட இந்த ஒரு குணத்துக்காக தான் அவங்க அம்மா அவனை நீ ஒரு அற்புதமான ஆச்சரியமான பையன்னு சொல்லிருப்பாங்க. அவன் இந்த ஸ்கூலுக்கு வரும்போது ஆரம்பத்துல எல்லாரும் அவனை எப்படி பார்த்திருப்பாங்க, எவ்வளவு கேலி கிண்டல்லாம் பண்ணிருப்பாங்க. ஒரு இடத்துல கூட்டமா எல்லாரும் ஜாலியா இருக்கும்போது நம்ம கிட்ட வந்து பேசுறதுக்கோ பழகுறதுக்கோ நம்மள தொடுறதுக்கோ மத்தவங்க யோசிச்சு விலகி போனா, நம்ம மட்டும் ஒரு இடத்துல தனிமையிலே இருந்தா அது எவ்வளவு வருத்தமா இருக்கும் அந்த 10 வயசு குட்டி பையனுக்கு. ஆனா அந்த நிலையில கூட அவன் நினைச்சிருந்தா எனக்கு ஸ்கூல் பிடிக்கல, எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க கேலி பண்றாங்க, நான் போக மாட்டேன்னு சொல்லிருக்கலாம். அதிகமா அடம் பிடிச்சு வேண்டான்னு சொல்லியிருந்தா அவங்க அம்மா அப்பா கூட அப்படியே விட்டுருப்பாங்க, வீட்லயே கூட தொடர்ந்து அவனுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆனா அவன் எதையுமே பொருட்படுத்த
பொருட்படுத்தாம ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெகுலரா ஸ்கூலுக்கு வந்து பாடம் படிச்சு அவனோட வேலையை அவன் கரெக்டா பண்ணதுனாலதான் இன்னைக்கு எல்லார் முன்னாடி இப்படி கைதட்டல் வாங்கிட்டு இருக்கான். அதனாலதான் நம்ம அழகான குட்டி ஹீரோ ரொம்பவே அற்புதமானவன், ஆச்சரியமானவன். படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுல. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படியே போற போக்குல ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்துல சந்திக்கலாம். தேங்க்யூ.